எனவே இந்தந்த விஷயங்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதும் மகிழ்ச்சி பெருக காதலருடன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்து அதன் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன அதிர்ஷ்ட என்ன யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 23ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. சூரியன் அஸ்தமனமாகும் மாலை நேரத்தில் சிவன் கோயில்ல நந்திகேஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது, சிவபுராணம் உட்கார்ந்து படிப்பது இன்றைய தினம் உங்களது காரிய தடைகள் மற்றும் திருமண தடைகள் போன்ற தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பலன்களை தருங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் செய்யுங்கள். சிவபெருமானை மாலை நேரத்தில் வழிபடுங்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் குரு பார்வையானது ராசியின் மீதும் ராசிக்கு 3ஆம் இடத்தின் மீதும் 11ஆம் இடத்தின் மீதும் விழுகிறதுங்க. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் புதன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி சூப்பரான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு பொன்னான தினங்க. இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் மிகச் சுலபமாக உங்களது காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை கூட, கடினமான சில காரியங்களை கூட நீங்கள் மிகச் சுலபமாக செய்து முடித்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மேலும் பாராட்டுகளும் உங்களது காரியங்கள் மூலமாக கிடைக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பதவி மாற்றம், பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுதுங்க. நிறைய பாராட்டுகள் உங்களது செயல்பாடுகள் மூலமாக அலுவலக பணிகளில் பணிபுரியவர்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் சிந்தனை வளத்தின் மூலமாக சிறப்பினை அடைவீர்கள். உங்களது சிந்தனை வளம் பெருகும். உங்களது சிந்தனை வளத்திற்கு தேவையான அங்கீகாரமும் பாராட்டுகளும் இன்றைய தினம் கிடைக்குங்க. எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவே இருக்காது. உங்களுடைய பழைய முயற்சிகளின் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் உங்களது தன்னம்பிக்கையை இன்னும் உயர்த்தக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் ரொம்ப சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஆசை அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் ஜாலியாக இருக்கக்கூடிய நேரம். சில இடையூறுகளால் கெட்டுப்போக வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு. உங்களுடைய வியாபார கூட்டு முயற்சிகளை புதிய முயற்சி தொடங்குவதற்கு இன்றைய தினம் நல்ல நாள். புதிய பார்ட்னரை இன்றைய தினம் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் தராமல் விட்டாலும் மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அது உறுதியாக சொல்லலாம். இன்றைய தினம் உங்களது புதிய பார்ட்னர்களுடன் கை கூப்பதற்கு முன் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் டூர் போகிறது உங்களுக்கு அதிக ஆனந்தத்தை தருவதாக அமையும். எனவே சுற்றுலா சம்பந்தமான பிளானை இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இன்றைய தினம் அது உங்களுக்கு புதிய பாடங்களையும் கற்பிப்பதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. காலை நேரத்தில் உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அது மாலையில் சமாதானமாகி விடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் இன்றைய தினம் சில விஷயங்களில் இழுத்தடித்து வெறுப்பேற்றி அதன் மூலமாக சில மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய தினம் காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு செய்யறது சில சங்கடங்களை ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடைய உள்ளம் அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது. உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பா உங்களது மாமன், மைத்துனர் வழியில் நீங்கள் என்னென்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த உதவி எல்லாம் கிடைக்கிறதுனால இந்த தினம் அதன் மூலமாக ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைதுங்க. இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் தரும் என்பதால், சுலபமாக காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் என்பதால் ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்களது காரியங்களை முறையாக செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா,
நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக இருக்கும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4, 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஞ்சள் நிறம் எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாவாங்க. புதிய நபர்கள் நண்பர்களை உருவாக்கி கொள்ள சரியான தருணம் இது. இன்றைய தினம் புதிதாக அறிமுகமாகும் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்வில் கிடைக்க ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்குங்க. இன்றைய தினம் புதிய நபர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு அமையும். இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் அமையுங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கூடும் நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான நல்ல ஒரு அடித்தளமான நாளாக இன்றைக்கி அமையுங்க. எனவே கடன் பிரச்சனையை தீர்வதற்கான நல்ல வழிமுறைகள் இன்றைய தினம் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதியான ஒரு நாளாக அமையுங்க. சில பயணங்களை மேற்கொண்டு ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிற்கிறதுக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகமாக பொழுதுபோக்குகளில் நீங்கள் நேரத்தை ஈடுபடுத்துவது குறித்த சிந்தனைகள் மேம்படும். இன்றைய தினம் செலவுகளும் அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் விரயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க. ஆனால் மனசிற்கு பிடித்த உணவுகளை வாங்கி உண்டு மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக சொல்லலாம். உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றுங்க. அது எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். மேலும் நமது சேனலுடன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைஞ்சிருக்கீங்களா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மளோட இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு என்னென்ன நல்ல நன்மைகளை தர காத்திருக்கு அப்படின்ற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.